மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறைய பார்த்துருக்கோம். நிறைய டிஃப்ரெண்ட்டாக இந்த ஃபண்டு அந்த ஃபண்டுன்னு அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு 2 ஃப்ரெண்டோட ஜேர்னி. ஒருத்தர் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்காரு. இன்னொருத்தர் என்னன்னா பயந்து நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணார். ரீஸ்டார்ட் பண்ணும்போது அதிக பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு. இதில் யாருக்கு வந்து அதிக லாபம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2003லேருந்து இன்னைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 260 மாதம் 5000 ரூபாய் போட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த காலகட்டத்தில் அவர் கட்டின பணம் பார்த்தீங்கன்னா வெறும் 13 லட்சம் ரூபாய். 23 வருஷமா பிரிச்சு மாதம் 5000 ரூபான்னு கட்டியிருக்காரு. அவரோட மொத்த பணம் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 1,10,00,000 ரூபாய். 23 வருஷம் கழிச்சு அவர்கிட்ட இருக்கிற பணம் இது. 44 மந்த்ஸ் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 2.2 lakhs, அதே 5,000 rupees. அப்போ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.96 lakhs. 2008ல் இந்த பணத்தை வெளியில் எடுத்துட்டார். அதாவது பயந்து போய் மார்க்கெட் இன்னும் கிராஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பணத்தை எடுத்துட்டார். அதுக்கப்புறம் 5-6 வருஷம் வந்து அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. 2014ல் கவர்மெண்ட் சேஞ்ச் வருது. அப்போது மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போது 10,000 போடுறேன், ஏன்னா நான் இவ்வளோ பெரிய நாளை வேஸ்ட் பண்ணிட்டேன், 6-7 வருஷம். நீ வந்து என்னை விட அதிகமாக முதலீடு பண்ணி அதிக ரிட்டர்ன்ஸ் வச்சிருக்கேன், நான் வந்து 10,000 போடுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். 10,000 போட்டு லாஸ்ட் 132 மந்த்ஸ் 132 மாதம் கட்டி 13,20,000 ரூபாய் முதலீடு பண்ணியாச்சு. அவர்கிட்ட இருக்கிற பணம் பார்த்தீங்கன்னா வெறும் 32 லட்சம் மட்டும்தான்.